இந்த உயிர்த்தெழுதல் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உடுமலைப்பேட்டை ஐபிஐ யூனிவர்சிட்டி சர்ச்சின் சார்பாக இந்த காணொலியை காண்கிற யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையின் சத்தியங்களை ஆயுளோட அரசாட்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இந்த நாளிலே உயிர்த்தெழுதலை குறித்தான சத்தியங்களை நம்முடைய அருமையான போதகர் அம்மா அவர்கள் செய்தியாக கொடுக்கும்படியாக இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக நம்முடைய ஐபிஏ யூனிவர்சிட்டி சர்ச்சின் தலைமை போதகர் ஐயா ரெவரண்ட் டாக்டர் எஸ்ரா மோகன்குமார் ஐயா அவர்கள் யாவருக்காகவும் ஜெபிப்பார்கள். அதற்கு முன்பதாக உயிர்த்தெழுந்தாரே என்ற பாடலை எல்லாரும் கேட்கப் போகிறீர்கள். நீங்கள் நிறைவாக மகிமையான உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியங்களை நம்முடைய போதகர் அம்மா ரெவரண்ட் டாக்டர் ஜெயக்குமாரி அம்மா அவர்கள் கொடுப்பார்கள். நிறைவு வரை இருந்து உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். ஆமாம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உங்களை நாங்கள் இந்த தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இப்பொழுது இந்த செய்திக்கு முன்பாக ஆண்டவரே, இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் வர வேண்டும். உம்முடைய உயிர்த்தெழுதல் நாளில் உயிர்த்தெழுதல் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்ட செய்தி ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும் என்று நீங்கள் கேட்கவில்லைனால் கர்த்தர் இந்த வசனத்தை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் கண்ணில் போடுவோம். பரிசுத்தம் மகா அளவற்ற ஞானமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலே இந்த அருமையான செய்தி உயிர்த்தெழுதலை பற்றி ஆண்டவரே செய்தியை நாங்கள் எங்களுடைய விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்கிற யாவருக்கும் இது அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்கிற வசனங்கள் யாவற்றையும் அது அவளுக்குள்ளே ஆண்டவரே கிரியை செய்து ஒரு அற்புதத்தை நடப்பிட்டாமா. The word that hears, it shall be active, operative and energize them. ஆண்டவரே, இந்த வசனங்கள் அவளை பலன் கொள்ள தகுதிப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, ஏதோ கேட்டோம் போனோம் என்பதை விட ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுதல் நாள் வேளையில ஆண்டவரே, நானும் பரலோகத்தில் உம்மோடு கூட ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் வீட்டிற்கு பக்கத்தில் நாங்களும் இருக்கத்தக்கதாக பரலோக ராஜ்யத்தில் காணப்படும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஏதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க யாவர் மேலும் உம்முடைய ஆவியானவருடைய கிரியை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, அவருடைய உள்ளங்கள், அவருடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரை கேட்டு செய்தி விட்டு விலகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னபடி இந்த செய்தி அவளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா. விசேஷமாக இந்த செய்தி மாத்திரமல்ல, இந்த தொலைக்காட்சி வாயிலாக வாரம் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தெரியப்பட்ட இந்த செய்திகளை கேட்கும் பொழுது அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரே, தேவனுடைய வரியில் அவர்கள் சாட்சி உள்ள ஜீவியமாய் ஜீவிக்க கிருபைதார் பாப்பா. ஆண்டவரே, விசேஷமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவதும் ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புவானால் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையினாலே தேவனுடைய ஆவியினாலே ஆண்டவரே சுகம் பெற விரும்புவார்களானால் அவளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன் அப்பா. ஆண்டவரே, உலகம் எங்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க யாவரும் ஆண்டவரே தங்களுடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவார்களானால் தேவனுடைய வல்லமை சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறது, இதோ இந்த ஜனங்கள் தம்முடைய உள்ளத்தை தாழ்த்தி என்னுடைய சமூகத்தில் வருவார்களானால் நான் அவர்களுக்கு சேமத்தை உண்டு பண்ணி ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆண்டவரே, இந்த செய்திக்கு ஆண்டவரே தொலைக்காட்சிக்கு முன்பால் உட்கார்ந்து இருக்கிற யாராவது பலவிதமான வியாதிகள் பட்டிருந்தால், பலவிதமான தொல்லைகள் தளர்ச்சியினால மூடப்பட்டிருந்தால், பலவிதமான கஷ்டங்களால இடர்பட்டிருந்தால் ஆண்டவரே, மற்றும் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்தில் வந்திருப்பாரானால் தேவனாகிய கர்த்தர் இவளுக்கு இறங்கும் அப்பா. அவருடைய வேண்டுதல்களெல்லாம் செவிகொடும் அப்பா. விசேஷமாக வியாதிப்பட்டவர்கள் பலவீனப்பட்டவர்கள் யாவரையும் உம்முடைய திருக்கரத்தில் வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரம் ஆண்டவரே அவர் மேல் இறங்குவதாக. யாரால் எந்தெந்த வியாதிப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, பெரும்பாலுள்ள ஸ்திரீ வியாதியினால ஆண்டவருடைய தொடுதல்னால சோமனார், பத்தமேயும் சோமானால், 38 ஆண்டுகள் முடமா இருந்தவன் சோமானான், லாசரு மரித்த லாசரு உயிரோடு இருந்தான். அதே வல்லமை இன்றும் தேவனுடைய ஆவி பரிசுத்தாவியினாலே ஆண்டவரே எங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. இந்த ஆவி எங்கள் மேல தங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கையை வையும்
உம்முடைய நாமத்தால் எங்களை ஆசீர்வதியும் அப்பா. நாங்கள் ஏதோ வாழ்ந்தோம் போனோம் மரித்தோம் என்று சொல்லாதபடி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வருகையில் காணப்படும்படி ஆண்டவரே, நாங்கள் ஒரு தேவனுக்காக அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லும் பொழுது, கர்த்தராகிய இயேசு நல்லது உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், ஆயினால் என் சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொன்னபடி உங்களுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கத்தக்கதாய் அப்பா. ஆண்டவரே, as the word of God says that we don't live for eating and marrying, we want to live according to the word of God, that whatever God gifted us as a talent, let us use the talent and multiply it. When the king or the Jesus Christ comes, Lord, when you ask the counting, Lord, we account, we will say that, Lord, you gave me so much and we multiplied it. When we say, Lord, you will say, well done, my good and faithful servant, to you enter into my joy. Lord, we want to have that joy all over the world, all over the church, all over the people who hear the message. Let us not be idle, and let us not be marrying, and let us not go along with the world. And we want to say, Lord, you have given me gift, you have given me wealth, you have given me wisdom, and utilize it, and I have multiplied it. So Lord, I am very thankful that you enrich with me all this, and I am giving you multiples as you every say. Lord, you will say, my well done, my good and faithful servant, you are entering into my joy. This is the profit that you are going to give. Thank you, Lord. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க யாவர் மேலும் உம்முடைய கிருபை இரக்கம் தயவு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தால இந்த செய்தியை கேட்டிருக்க யாவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, அவருடைய கேட்டது போல ஆண்டவரே, வியாதிகள் சுகமாவதாக, ஆண்டவரே, பிணிகள் சுகமாவதாக, ஆண்டவரே, நோய்கள் நீங்குவதாக, பிசாசின் கட்டுகள் உடைவதாக, வானலோக மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் மறைவதாக, அசுத்த ஆவிகள் விலகுவதாக. ஆண்டவரே, யாராரு எங்கெங்க இருந்தாலும் ஆண்டவரே, செய்தியை கேட்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை இறங்கி அவரிடத்துல ஒரு அற்புதம் செய்து ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலமாக இந்த என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயிர்த்தலின் ஆவி வந்தது, நானும் மரித்தவனாய் இல்லாதபடி உயிர்த்தலின் ஆவியை பெற்று நான் இப்பொழுது ஜெயாளியாய் வந்திருக்கேன் என்று சொல்லத்தக்கதாக உடைய வாழ்க்கையை மாற்றதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாமத்தினால உள்ள யாவரையும் ஊழியக்காரனாகி அடியான் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உங்களை நாங்கள் இந்த தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இப்பொழுது இந்த செய்திக்கு முன்பாக, ஆண்டவரே, இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் வர வேண்டும், உம்முடைய உயிர்த்தல் நாளில் உயிர்த்தல் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்ட செய்தி ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தர் வசனத்தை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் கண்ணில் போடுவோம். பரிசுத்தம் மகா அளவற்ற ஞானமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலே இந்த அருமையான செய்தி உயிர்த்தெழுதலை பற்றி ஆண்டவரே செய்தியை நாங்கள் எங்களுடைய விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்கிற யாவருக்கும் இது அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்கிற வசனங்கள் யாவற்றையும் அது அவளுக்குள்ளே ஆண்டவரே கிரியை செய்து ஒரு அற்புதத்தை நடப்பிட்டாமா. The word that hears, it shall be active, operative and energize them. ஆண்டவரே, இந்த வசனங்கள் அவளை பலன் கொள்ள தகுதிப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, ஏதோ கேட்டோம் போனோம் என்பதை விட ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தல் நாள் வேளையில ஆண்டவரே, நானும் பரலோகத்தில் உம்மோடு கூட ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் வீட்டிற்கும் பக்கத்துல நாங்களும் இருக்கத்தக்கதாக பரலோக ராஜ்யத்தில் காணப்படும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க யாவர் மேலும் உம்முடைய ஆவியானவருடைய கிரியை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, அவருடைய உள்ளங்கள், அவருடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரை கேட்டு செய்தி விட்டு விலகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னபடி இந்த செய்தி அவளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா. விசேஷமாக
இந்த செய்தி மாத்திரமல்ல, இந்த தொலைக்காட்சி வாயிலாக வாரம் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தெரியப்பட்ட இந்த செய்திகளை கேட்கும் பொழுது அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரே தேவனுடைய வரிகள் அவர்கள் சாட்சி உள்ள ஜீவியமாக்கி ஜீவிக்கிறதா ஆண்டவரே. விசேஷமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவதும் ஆண்டவரே தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புவானால், அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையினாலே தேவனுடைய ஆவியினாலே ஆண்டவரே சுகம் பெற விரும்புவார்களானால் அவர்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன் அப்பா. ஆண்டவரே உலகம் எங்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க யாவரும் ஆண்டவரே தங்களுடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவார்களானால், தேவனுடைய வல்லமை சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறது, இதோ இந்த ஜனங்கள் தம்முடைய உள்ளத்தை தாழ்த்தி என்னுடைய சமூகத்தில் வருவார்களானால் நான் அவர்களுக்கு சேமத்தை உண்டு பண்ணி ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆண்டவரே இந்த செய்திக்கு ஆண்டவரே தொலைக்காட்சி முன்பால் உட்கார்ந்து இருக்கிற யாராவது பலவிதமான வியாதிகள் பட்டிருந்தால், பலவிதமான தொல்லைகள் திரட்சியினால மூடப்பட்டிருந்தால், பலவிதமான கஷ்டங்களால இடர்பட்டிருந்தால் ஆண்டவரே மற்றும் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்தில் வந்திருப்பாரானால் தேவனாகிய கர்த்தர் இவளுக்கு இறங்கும் பாப்பா. அவருடைய வேண்டுதல்களெல்லாம் செவி கொடுப்பாப்பா. விசேஷமாக வியாதிப்பட்டவர்கள் பலவீனப்பட்டவர்கள் யாவரையும் உம்முடைய திருக்கரத்தில் வைக்கிறோம் பாப்பா. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரம் ஆண்டவரே அவர் மேல் இறங்குவதாக. யாரால் எந்தெந்த வியாதிப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே பெரும்பாடுள்ள ஸ்திரீ வியாதியினால ஆண்டவருடைய தொடுதல்னால சுகமானால், பத்தமேயு சுகமானால், 38 ஆண்டுகள் முடமாய் இருந்தவன் சுகமானால், லாசரு மரித்த லாசரு உயிரோடு இருந்தான். அதே வல்லமை என்றும் தேவனுடைய ஆவி பரிசுத்தாவியினாலே ஆண்டவரே எங்களுக்கு உமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. இந்த ஆவி எங்கள் மேல தங்கட்டும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கையை வையும், உம்முடைய நாமத்தினால் எங்களை ஆசீர்வதியும் அப்பா. நாங்கள் ஏதோ வாழ்ந்தோம் போனோம் மறித்தோம் என்று சொல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வருகையில் காணப்படும்படி ஆண்டவரே நாங்கள் ஒரு தேவனுக்காக அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு நல்லது உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அதனால என் சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொன்னபடி உங்களுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கத்தக்கதாய் கோருப்பா. ஆண்டவரே, as the word of God says that we don't live for eating and marrying, we want to live according to the word of God, that whatever God gifted us as a talent, let us use the talents and multiply it. When the king or the Jesus Christ comes, Lord, when you ask the counting, Lord, we account, we will say that Lord, you gave me so much and we multiplied it. When we say, Lord, you will say, well done, my good and faithful servant, to you enter into my joy. Lord, we want to have that joy all over the world, all over the church, all over the people who hears the message. Let us not be idle, and let us not be marrying, and let us not go along with the world. And we want to say, Lord, you have given me gift, you have given me wealth, you have given me wisdom, and I utilize it, and I have multiplied it. So Lord, I am very thankful that you enrich with me all this, and I am giving you multiples. As we say, Lord, you will say, my well done, my good and faithful servant, you are entering into my joy. This is the profit that you are going to give. Thank you, Lord. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க யாவர் மேலும் உம்முடைய கிருபை இரக்கம் தயவு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தால இந்த செய்தியை கேட்டிருக்க யாவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, அவளை கேட்டது போல ஆண்டவரே வியாதிகள் சுகமாவதாக, ஆண்டவரே பிணிகள் சுகமாவதாக, ஆண்டவரே நோய்கள் நீங்குவதாக, பிசாசின் கட்டுகள் உடைவதாக, வானலோக மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் மறைவதாக, அசுத்த ஆவிகள் விலகுவதாக. ஆண்டவரே, யாராரு எங்கெங்க இருந்தாலும் ஆண்டவரே செய்தியை கேட்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை இறங்கி அவரிடத்துல ஒரு அற்புதம் செய்து ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமாக இந்த என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயிர்த்தெழுதல் ஆவி வந்தது, நானும் மரித்தவனா இல்லாதபடி உயிர்த்தெழுதல் ஆவியை பெற்று நான் இப்பொழுது ஜெயாளியாய் வந்திருக்கேன் என்று சொல்லத்தக்கதாக உடைய வாழ்க்கையை மாற்றதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய நாமத்தினால் இவர்கள் யாவரையும் ஊழியக்காரனாகி அடியான் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியிலே சிவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையொரே துதி சாத்திடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் பார்த்துக் கொள்வோம். எக்காலம் தொன்னிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. என்னுடைய அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். கடந்த வாரத்துல நான் ஆவிக்குரிய சரீரம் என்று சொல்லும் பொழுது அநேகருக்கு அது விளங்கி கொள்ள முடியாதபடி இருந்தபடினால இந்த வாரத்துல அதை குறித்து சில வார்த்தைகளோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவதாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் உயிர்த்தெழுதலை பற்றி. ஆகவே இன்றைக்கு உயிர்த்தெழுதல் என்றால் என்ன, எப்படி உயிர்த்தெழுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் மனித சமுதாயத்துல யாரும் மரித்தவங்க யாரும் உயிர்த்தெழுதல இயேசு கிறிஸ்துவை தவிர. உயிர்த்தெழுதல் என்பது சாதாரணமா பிறப்பு இறப்பு போல அது ஒரு காரியமாக நடக்கிறது இல்லை. அப்படி சிலர் இறந்தவர்கள் உயிரோடு எழுந்திருந்தாலும் அவர்கள் மீண்டுமாக மரித்தார்கள், திரும்பமாக அவர்களுடைய கல்லறைகள் திறக்கப்படல, அவர்கள் உயிர்த்தெழவில்லை. ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு சத்தியம் அநேகருக்கு புரியாமல் இருக்கிறது. சபைகளிலே இது அதிகமாக பேசப்படுகிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் ரட்சிப்புக்குள்ள வந்தவுடனே அவனுக்கு நம்ம சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால அந்த ரத்தம் சிந்தப்படுகிறதுனாலே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அவன் ஓரளவுக்கு விளங்கி கொள்கிறான் இயேசுவின் மரணத்தில் அவனுக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது என்று. பின்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும் போது அவனிடத்துல நம்ம சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்து எப்படி அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாரோ அதே போல நீயும் உன் பாவங்களுக்கு மறித்து நீ நீதிக்கு பிழைக்கிறாய், உயிரோடு எழும்புகிறாய் என்று சொல்லி நம்ம சபையில் அந்த சத்தியத்தை சொல்லுகிறோம். ஒருவன் மரணம் அடைந்த உடனே அவனை மறித்து அடக்கம் பண்ணப்படும் போது அவனை பற்றி பேசுகிறது, அவன் விதைக்கப்படுகிறான், அவன் மீண்டும் ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்பான் என்று அந்த உயிர் தெழுகிற சத்தியத்தை சபைகளில் அதிகமாக பேசுகிறோம். ஆனா மனித சமுதாயத்துல இந்த பிறப்பு இறப்பை பற்றி அதிகமாக பேசுகிறது போல இல்ல இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை பொதுவாக யாரும் பேசுவது கிடையாது. வேதாந்தங்களோ சித்தாந்தங்களோ தத்துவங்களோ இதை குறித்து பெரிதாக ஒன்று சொல்வதில்லை. மனிதன் மரித்தவுடனே அவ்வளவுதான், அவனுடைய அந்த பானை உடைஞ்சதுங்கிறது தான் எல்லாரும் சிம்பாலிசமா காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மறுவாழ்வு இருந்தாலும் மறு ஜென்மம் இருந்தாலும் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாதபடி பேசுகிறார்கள். ஆனால் நாம் அப்படி பேசுகிறது இல்லை. நம் பிறந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மரிக்க வேண்டும், எல்லாரும் ஒரு நாள் உயிர் தெழ வேண்டும் என்கிற சத்தியத்தை நம்ம சபையில மூல உபதேசமாக கொடுக்கிறோம். பவுல் எபிரேயர் 6:1 சொல்லும் பொழுது இது ஒரு மூல உபதேசம் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பு
உலகத்தில் வந்த மத குருக்களோ தேச தலைவர்களோ இல்லாவிட்டால் வேற பெரிய மூவ்மெண்ட்ஸ் நடத்துகிற தலைவர்களோ இறப்பு பற்றி பேசி அதற்கு பின்பு மீண்டும் நான் வந்து உங்களுக்கு இந்த பணியை தொடர்ந்து கொடுப்பேன் என்று ஒருவரும் வாக்குத்தத்தம் செய்து போகவில்லை. மத குருக்கள் இறந்தாங்க, அவங்க கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கல்லறைகள் மூடப்பட்டிருக்கிறது. பெரிய தேச தலைவர்கள் இறந்தார்கள், அவர்களுடைய கல்லறைகள் இன்று வரைக்கும் மூடப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய கல்லறைகளும் திறக்கப்படவில்லை. அவர்களும் நான் திரும்ப வந்து உங்களுக்கு பணியை தொடர்ந்து செய்வோம் சொல்லல. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் அவர் மரித்தார். அவர் மரிப்பதற்கு முன்பாக உலகத்தில் நம்மோடு கூட ஊழியர் செய்யும் பொழுது அவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், இதோ நான் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நல்லது, ஆனாலும் நான் திரும்ப ஒரு நாள் வந்து உங்களை என் பிதாவின் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போவேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க கலங்காதீங்க, நான் மரிக்க போறேன், ஆனா நான் திரும்ப உங்களை வந்து பார்ப்பேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் போய் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அவைகளை நான் உங்களுக்காக அதை பூரணப்படுத்தி திரும்ப வந்து உங்களை என் பிதாவின் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போவேன் என்று நான் திரும்ப வருவேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே இந்த காலத்துல நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு மனுஷனும் பிறந்தது போலவே அவன் இறப்பான், அவன் இறந்தது போலவே அவன் உயிர்த்தெழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் நியாய தீர்ப்புண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் நித்தியம் உண்டு. இதத்தான் பவுல் சொல்லுகிறார். எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லுகிறார். அதை நம்ம படிப்போம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து மறுபடியும் தரிசனமாவார். ஆனால் எல்லா மனிதர்களும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானா எப்படி பிறப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ, எப்படி இறப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல உயிர்த்தெழுதலும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதர்களும், அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஹிட்லரா இருந்தாலும் சரி, அவர் நேபுகாத் நேச்சார் என்கிற சக்கரவர்த்தியா இருந்தாலும் சரி, டெரரிஸ்ட் தலைவர்களா இருந்தாலும் சரி, உலகத்துல பிறந்தவங்க அப்படின்னு எல்லாருமே ஒரு நாள் கட்டாயமாக மரிக்கிறது போல, அவர்கள் எப்படி மரிக்கிறார்களோ அதே போல எல்லாரும் உயிர் தள்ள வேண்டும். உயிர் தெழுந்த பின்பு எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக, கிறிஸ்துவின் முன்பாக நியாய தீர்ப்படைய வேண்டும். அதற்கு பின்பு அவர்களுக்கு நித்தியம் கொடுக்கப்படும். இது மனிதராய் பிறந்த எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுவரை நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியாம இருக்கிறதுனால அவங்க மரித்து உயிர் தெழுவாங்கன்னு நினைக்கிறதே இல்லை. இந்த உலகத்துல 6000 வருடங்களாக ஜனங்கள் பிறந்து இறந்திருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் யாரும் உயிர் தெழல. ஏன்னா உயிர் தெழுதல் என்பது மனித சரித்திரத்தின் கடைசி அத்தியாயத்துல தான் காணப்படும். இப்ப யாருமே உயிர் தெழ மாட்டாங்க. ஆனா மனிதனுடைய சரித்திரத்துல கடைசியில காணப்படுகிறது, எல்லாரும் உயிர் தெழுவாங்க. அதை பற்றி இன்னைக்கு நம்ம அதிக கருத்தோடு நம்ம படிக்க போகிறோம். இப்போ உலகத்துல இதுவரைக்கும் பிறந்தவங்கள்ல ஒருவர் கூட இறக்காம இல்ல, எல்லாரும் மரித்து போறாங்க. இதுவரைக்கும் பிறந்தவங்க மரித்து இருக்கிறாங்க. இனிமே நம்மளும் ஒரு நாள் மரிக்க போறோம். ஆனா 2 பேர் மட்டும் வேதத்துல பார்க்கிறோம், அவர்கள் மரிக்கவே இல்லை. அவங்க யாருன்னா எலியா ஒண்ணு, ஏனோக்கு ஒன்று. எலியா ஏனோக்கு தேவனோடு 300 வருடம் சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆனா நம்ம வேதத்துல படிக்கிறோம், அவர் காணப்படாமற் போனார், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆகவே ஏனோக்கு மரிக்கவே இல்லை. ஆனா எல்லாரும் விசுவாசிக்கிறது என்னன்னா, அந்தி கிறிஸ்து ஆட்சியில உபத்திரவ நாட்களில மகா உபத்திரவம் 3 வருஷம் முடியும் பொழுது இந்த தீர்க்கதரிசி ஏனோக்கு எலியாவும் சுழற் காற்றினால் எடுக்கப்பட்டார். அவரும் சரீரத்திலேயே இருக்கிறார். இன்னும் அவருடைய சரீரம், அவருக்கு ஒரு கல்லறை உண்டாகவில்லை. ஏன்னா அவருக்கு இதுவரைக்கும் ஒரு கல்லறை இல்லை. ஆகவே எலியாவும் ஏனோக்கு தான் கல்லறை இல்லாம இதுவரைக்கும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் மீண்டுமாக மகா உபத்திரவ காலத்துக்கு முன்பாக வந்து அவர்கள் கர்த்தரை பற்றி, இயேசுவை பற்றி சாட்சி கூறுவார்கள். அந்த நேரத்துல அந்தி கிறிஸ்து அந்த 2 சாட்சிகளையும் அவர் மிருகம் கொன்று போட்ட பின்னால அவருடைய பிரேதங்கள்
எருசலேமின் வீதியில் 3 நாள் வரைக்கும் இருக்கும். அதற்கு பின்பு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்லி அவங்க 2 பேரும் உயிரோடு எழுந்து மேலே போவாங்க. அப்படியானா அவங்களும் மரித்து அவங்களும் உயிரோடு எழும்புறாங்க. இதுல நிறைய பேருக்கு அது எலியாவும் மோசேயும்வாங்க. ஏன்னு கேட்டா அங்க வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் வானத்தில் மழை பெய்யாதபடி வானத்தை அடைப்பார்கள், தண்ணீரை ரத்தமாக மாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறதுனால அநேகர் என்ன நினைக்கிறாங்க, அது எலியாவும் மோசேயுமா இருக்கலாம் என்று. ஆனா மோசே மரித்து அவனுடைய சரீரத்தை குறித்து மீகாவேலும் சாத்தானும் தர்க்கித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படியா இருந்தாலும் ஒரு தீர்க்கதரிசி வருவார். ஏனோக்கு ஏற்கனவே அவர் யோவான் இடத்துல பத்மோஸ் தீவுல வந்து யோவானுக்கு ஒரு டூர் கைடு மாதிரி இருந்து எல்லாவற்றையும் விளக்கி கொடுத்தவர் அவர் தான். ஏன்னு கேட்டா வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல படிக்கிறோம். கீழே விழுந்து அவனை வணங்கும் போது, நீ என்னை வணங்காத, படிங்க 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரனும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றான். அப்படியானா அவனும் ஒரு மனிதன். அப்ப ஏனோக்கு வந்து பத்மோஸ் தீவுல இருந்தார். சரி, இந்த 2 பேரும் மரிக்கவே இல்லை. ஆனா அந்தி கிறிஸ்து காலத்துல 2 தீர்க்கதரிசிகள் மரித்து உயிரோடு எழும்பும் பொழுது உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிறப்புக்கும் மரித்தோர் உயிர்த்தெழுதலுக்கும் டேலி ஆயிடும். எவ்வளவு பேர் பிறந்தாங்களோ அது அத்தனை பேரும் உயிரோடு எழுந்திருப்பாங்க. ஆனா யூதர்கள், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கட்டாயமாக உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை யூதர்களுக்குள்ள இருந்தது. புறஜாதிகளுக்கு தான் அந்த உயிர்த்தெழுதலை பற்றி தெரியாம இருந்தது. ஆனா யூதர்கள் நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதுலயுமே ஒரு பகுதியினர் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. பரிசேயர் உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று நம்பினார்கள், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நினைத்தார்கள். ஆபிரகாமை பார்க்கும்போது, ஆபிரகாம் அவர் சொல்லும் போது, பவுல் அவரை பற்றி சொல்லும் பொழுது, அவர் மேன்மையான ஒரு தேசத்தை நாடி அவர் தன்னை விசுவாசத்துல காத்து கொண்டார் என்று இருக்கிறது. அதனாலதான் அவர் வந்து தன்னுடைய மனைவியாகிய சாராள் மரித்த உடனே ஏத்தியனாகிய எப்ரோன் இடத்துல போய் ஒரு நிலத்தை வாங்கி, விலை கொடுத்து வாங்கி, தனக்கும் தன் குடும்பத்திற்கும் ஒரு நிலத்தை ஏற்படுத்தி அவர்கள் சவங்கள் அங்கு அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து, என்னுடைய எலும்புகளை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள், கட்டாயமாக நீங்க உங்க சொந்த தேசத்துக்கு போகும்போது என்னுடைய எலும்பு அங்கேயே இருக்க வேண்டும் என்றார். யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை கடைசி நாளில் அவரை காண்பேன் என்று சொன்னார். அப்படியான யூதர்கள்ல பரிசுத்தவான்கள் அநேகர் எல்லாருமே அவர்கள் திரும்பவுமாக உயிர் தெழுவோம், இயேசுவை பார்ப்போம் என்று நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஆனா புறஜாதிகளுக்கு இது புரியாததுனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சபை நிறுவன நாட்களில புறஜாதியிலிருந்து ஜனங்கள் சபைக்குள்ள வரும் பொழுது அவர்களுடைய கேள்வி என்னன்னா, வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான் ஆகில். சரி, இப்போ இங்க பார்க்கிறோம், அவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி என்ன, மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள். இது அவங்களுக்கு புரியல. நிக்கதேமு ஒரு நாள் ராத்திரி இயேசுவின் இடத்துல போய் கேட்ட கேள்வி மாதிரி இருக்கு. இயேசு நீங்க மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நிக்கதேமு பெரிய நியாய சாஸ்திரியா இருந்தாலும் நல்லா படித்தவனா இருந்தாலும் அவன் போய் கேட்கலாம், அது எப்படி மறுபடியும் பிறக்க முடியும், முதிர் வயதா இருக்கையில் ஒருவன் தன் தாயின் வயிற்றில் 2வது முறை பிரவேசித்து பிறக்க முடியுமோ என்று கேட்கிறார். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பேர் கேட்க வேண்டிய கேள்வி, எப்படி மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள். அப்போ அதற்கு பவுல் சொல்லுகிறார், அடுத்த வசனம் வாசிங்க. புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது வேறொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். சரி, இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதன் மரிக்கும் போது ஒரு விதை போல அவனை விதைக்கிறோம். அநேக அடக்க ஆராதனைகளுக்கு நீங்க போயிருப்பீங்க. அங்க போகும்போது அந்த பாஸ்டர் சொல்லுவார், உங்களை விதைக்கிறோம், ஒரு நாளைக்கு நீ எழுந்திருப்பாய் என்று அந்த பாஸ்டர் உங்களை விதைப்பாரு. அப்போ ஒவ்வொருவரும்
ஒரு விதை தானியம் விதைக்கிறது போல நம்ம மண்ணிலே விதைக்கப்படுகிறோம். ஆனா நம்ம உயிரோடு எழும்பும் போது அதற்குரிய மேனியை கர்த்தர் கொடுக்கிறார். தனக்கு சித்தத்தின்படி, தனது சித்தத்தின்படி கர்த்தர் மேனியை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் பூமியில விதைக்கும் போது ஒரு நாள் அவர்கள் அதே சரீரத்துல உயிரோடு எழும்புவாங்க. அவங்க இப்ப கோதுமை திராட்சை பழமா எந்திரிக்காது, திராட்சை பழம் கோதுமையா எந்திரிக்காது, கோதுமை கோதுமையா தான் எந்திரிக்கும். ஆனா அந்த கோதுமை போட்ட கோதுமை வேற, மேல வந்த கோதுமை வேற. அதே போலதான் நம்ம விதைக்கப்படுகிறோம். ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு அழகான மேனியை கொடுத்து நம்மை அவர் உயிரோடு எழுப்புகிறார். அப்படியானா ஆதாம் இந்த உலகத்துல வரும் பொழுது ஆதாம் அவன் மரணத்தை கொண்டு வந்தான், ஜனங்களுக்கு மரணத்தை கொண்டு வந்தான் போட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் என்ன செய்தாரு? இயேசு கிறிஸ்து நமக்கு உயிர்ப்பித்தார். 1 கொரிந்தியர் 15:12-13 வசனங்களை வாசிப்போம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழு இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. 16ஆம் வசனம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். அப்போ இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், மரித்தவர்கள் எல்லாரும் கட்டாயமாக உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஏனால் இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடியினாலே அவர் இந்த உயிர்த்தெழுதலை, நம் மரித்த எல்லாருக்கும் உயிர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நம்மளை உயிரோடு எழுப்புகிறார் என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க உயிர்த்தெழுதலை நம்பலைன்னா இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று நம்பலையா அப்படின்னு கேட்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று நீங்க நம்பலைன்னா நம்ம கிறிஸ்துவ மதமே வீணு, நம்ம விசுவாசிக்கிறதே வீணு, எல்லாமே வீணுங்கிறாரு. அதனால இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோட எழுந்தாரோ அதே போல நாமும் ஒரு நாள் உயிரோட எழுந்திருப்போம். இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிற குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் பண்டிகை தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. வேற எந்த மதத்திலும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு எவிடன்ஸ் கிடையாது, ஒரு ப்ரூஃப் கிடையாது, ஒரு சாட்சி கிடையாது. இன்னார் இறந்தாங்க, இன்னார் உயிரோடு எழுந்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நம்ம எல்லாரையும் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே மனிதர்கள் மிகவும் முக்கியமாக நம்ப வேண்டிய ஒரு காரியம், உலகத்தில் எப்படி பிறப்பு இருக்கிறதோ, எப்படி இறப்பு இருக்கிறதோ, அதே போல உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் எல்லா மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நியாய தீர்ப்புக்கு நிற்க வேண்டும். அதற்கு பின்பு மனிதனுக்கு ஒரு நித்தியம் உண்டு. அந்த நித்தியத்தையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாருக்கும் அது தெரிய வேண்டும். அதனாலதான் நம்ம உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம படிக்க வேண்டும். இன்னும் ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம். இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷனை ஒரு ஓநாய் சாப்பிட்டுருச்சு. அந்த ஓநாயை ஒரு சிங்கம் சாப்பிட்டுருச்சு. அந்த சிங்கத்தை இறந்த உடனே ஆகாயத்து பறவைகள் அந்த சிங்கத்தின் உடலை சாப்பிட்டுருச்சு. இப்போ என்ன கேள்வி? இப்போ உயிர்த்தெழுதல்ல இந்த மனுஷன் எந்திரிப்பானா? இந்த மனுஷன் எப்படி வருவான்? அவனை ஓநாய் சாப்பிட்டுருச்சு, அவனை சிங்கம் சாப்பிட்டுருச்சு, சிங்கத்தை ஆகாயத்து பறவைகள் சாப்பிட்டது, ஆகாயத்து பறவைகளை மனுஷங்க சாப்பிட்டாங்க. இப்போ அந்த மனுஷன் எங்க போவான் அப்படின்னு நிறைய கேள்விகள். இன்னும் ஒரு கேள்வி, ஒரு மனுஷன் சாம்பலை எரிஞ்சு போறான், அவனுடைய சாம்பலை கொண்டு போய் ஆற்றுல கலக்குறாங்க. ஆற்றுல கலந்த உடனே அந்த ஆறு நீர் கடல்ல போயிடுது, கடல்ல ஏகமா பரவிடுது. எங்கிருந்து நம்ம அந்த மனிதனை கண்டுபிடிக்க முடியும்? இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, சிருஷ்டிப்பின் வல்லமையை நம்ம எல்லாரும் நினைவில் கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்பின் கர்த்தரானவர். அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜீவ அணு கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படிதான் நம்ம பிரிந்து பிரிந்து போயிருந்தாலும் அந்த கடைசி நிமிஷத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வேண்டும் என்று நம்மளை அழைக்கும் போது அந்த ஜீவ அணு அவருக்குள் வந்துவிடும். இப்போ மிஸ்டர் சாமியல்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மிஸ்டர் சாமியல் கடல்ல கரைஞ்சு போயிருந்தா கூட அந்த எக்கால சத்தம் கேட்கும் போது அந்த மிஸ்டர் சாமியல் சரீரமாகவே மிஸ்டர் சாமியலா ஒரு செகண்ட் எல்லாமே ஒரே நிமிஷத்துல நடந்துடும். சாமியல் மிஸ்டர் சாமியல், சரீரம் மிஸ்டர் சாமியல், ஒரே நிமிஷத்துல அவர் ஆவியின் சாமுவேலா மாறிடுவார், அவர் ஆவியின் சரீரமாய் மாறிடுவார். இப்படிதான் நமக்கு ஒரே நிமிஷத்துல நம்முடைய சரீரம்
ஆவியின் சரீரமாய் மாறி அதுக்கப்புறம் அவங்க வந்து தேவனிடத்துல போவாங்க. அதனால உயிர் தெழுகும் போது அந்த ஜீவ அணு நமக்குள்ளே வந்துவிடும். நம்ம திரும்பவுமாக நம்ம எந்த சரீரத்தை நம்ம இழந்தோமோ அந்த சரீரத்தை பெற்றுக்கொண்டு நம்ம ஆவியின் சரீரமாய் மாறிவிடுவோம். அப்போ 1 கொரிந்தியர் 15:44 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவின் சரீரம் எழுந்திருக்கும். அப்ப நம்ம எல்லாருமே மரிக்கும் போது ஜென்ம சரீரமா மரிச்சோம். ஜென்ம சரீரமா மரிச்சு இப்ப நம்ம எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிப்போம்? ஆவியின் சரீரமா எழும்புவோம். இப்ப நம்ம விதைக்கப்படும் போது, நம்ம மரிக்கும் போது ஒருவேளை கொரோனா வியாதியோட மரிச்சிருக்கலாம், மரிக்கும் போது கை கால் இல்லாம மரிச்சிருக்கலாம், ஆக்சிடென்ட்ல மரிச்சிருக்கலாம், நமக்கு வந்து பல விதமான நோய்களோட மரிச்சிருக்கலாம், ஒருவேளை பிறவி குருடனா மரிச்சிருக்கலாம், ஷயரோக வியாதியில மறைச்சிருக்கலாம். ஆனா உயிரோடு எழும்பும் போது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஒரு பூரணப்பட்ட சரீரத்தோட, ஆவியின் சரீரத்தோட நம்ம எழும்புவோம். அன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்க சரீரத்துக்கும் மற்றவங்க சரீரத்துக்கும் வித்தியாசமே இருக்காது. எந்த சரீரத்திலும் எந்த நோயுமே இருக்காது. அதனாலதான் அந்த 42 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:42. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழும்பும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். சரி, அப்படிதான் எழும்புவாங்க, எல்லாரும் எழும்புவாங்க. இன்னொரு கேள்வி எல்லாரும் பவுல் அப்போஸ்தலனை பார்த்து அந்த கொரிந்து சபையில கேட்டார்கள். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சரி மரித்தோர் எப்படி உயிர்த்தெழுந்திருப்பார்கள்? அடுத்தது வாசிங்க 1 கொரிந்தியர் 15:35 வாசிங்க. ஆயிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவாங்க? அவங்க சரீரம் எப்படி இருக்கும்? உலகத்துல இருந்த மாதிரி இருக்குமா சரீரம், இல்லைன்னா வேற மாதிரி சரீரமா இருக்குமா? இயேசு கிறிஸ்துக்கும் கூட உலகத்துல ஒரு சரீரம் இருந்தது. அவர் ஆவியின் சரீரம் பெற்றுக்கொண்ட பின்பு அவருடைய மூவ்மெண்ட்ஸ், அவர் போன இடம், அந்த இடம் வேற மாதிரி இருந்தது. இது ஆவியின் சரீரம். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது அவர் நல்ல ஒரு அங்கி போட்டிருந்தாரு, நல்ல வஸ்திரங்களை வைத்திருந்தாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். அப்ப ஆண்டவருடைய வஸ்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு கடைசியில அவர் மரித்து உடலை அடக்கம் பண்ணப்படும் போது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு வந்து மெல்லிய துப்பட்டினாலே அவருடைய சரீரத்தை சுற்றி அந்த கல்லறையில வைத்தான் என்று நம்ம படிக்கிறோம். அப்போ உயிரோடு எழுப்பும் போது யார் வந்து அவருக்கு வந்து வேற வஸ்திரம் கொடுத்தாங்களா? அவர் எப்படி எழுப்புனாங்க? பொதுவா நம்ம எல்லாரும் நினைக்கிறது, இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்திருப்பாருன்னா, தேவ தூதர்கள் எல்லாம் மேல இருந்து வந்து அந்த கல்லை நல்லா புரட்டி விட்டுட்டு உள்ள போய் நல்ல ஒரு தட்டுல வஸ்திரத்தை கொடுத்து நீங்க மாத்திக்கிங்க, ஏன்னா அவர் ராஜாதி ராஜனுடைய குமாரன் கொடுத்து வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அந்த ஒரு செகண்ட்ல அவர் உயிர் தள்ள வேண்டிய அந்த நேரத்துல தானே அவருடைய ஜென்ம சரீரம் போய் அவருக்குள்ள ஒரு ஆவியின் சரீரம் வந்தது. அந்த ஆவியின் சரீரம் அவர் வெளியே வந்துட்டாரு. அவருக்கு வந்து யாரும் கேட் திறக்க வேண்டாம், அவருக்கு யாரும் கள்ள புரட்ட வேண்டாம், அவர் பாட்டுக்கு அவர் வந்துட்டாரு. எப்படி அவர் நேர போய் யோவான் 20:19 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் நேராக சீஷர்கள் இடத்துல போனாங்க. ஒரு பூட்டின வீட்டுக்குள்ள இயேசு போய் நின்று உங்களுக்கு சமாதானம் சொன்னார். அவர் எங்க வேணாலும் போய்க்கலாம். ஆவியின் சரீரம் மூவ்மெண்ட் இஸ் டிஃபரெண்ட், அவருடைய மொபிலிட்டி டிஃபரெண்ட், அவர் எங்க வேணாலும் போய்க்கலாம். அவர் வந்து தூதர்கள் வந்து அவர் வெளியே கொண்டு வரணுங்கிறது இல்லவே இல்லை. நோ நோ நோ, அப்படி இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பின்னால தூதர்கள் கீழே இறங்கி அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் ஒரு சாட்சி வேணும். இயேசுவின் கல்லறை திறந்திருக்கணும். இது வரைக்கும் யாருடைய கல்லறை திறந்திருக்குது? நம்ம ஸ்ரீபுத்தருடைய கல்லறை திறந்திருக்கா? ஸ்ரீ நபிகள் நாயகம் கல்லறை திறந்திருக்கா? இல்ல தேச தலைவர்களுடைய கல்லறை திறந்திருக்கா? இல்ல உலகத்தையே ஆட்டி வச்ச ஹிட்லர் கல்லறை திறந்திருக்கா? இல்ல நேபுகாத்நேச்சார் சக்கரவர்த்தியா இருந்தாரு அவருடைய கல்லறை திறந்திருக்கா? இல்ல சரித்திரபூர்வமாக சரித்திர ஆதாரத்தோட சரித்திர சாட்சியோட இன்றைக்கு திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை தான். வந்து அந்த கல்லை புரட்டி போட்டு அவரை அந்த இடத்துல
அவர்கள் தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால் மாட்டில் ஒருவரும் உட்கார்ந்து அவர்கள் ஸ்திரீகள் வரும் பொழுது அவங்க ஸ்திரீகள் அவர்களை பார்த்து பயப்படுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க உயிர்த்தெழுந்த இயேசுவை மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், இங்கே அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அங்க பார்க்கும்போது அவர் சீலையெல்லாம் எடுத்து தனியா சுருட்டி ஆக்டிவா, கல்லறைக்குள்ளே அவர் ஆக்டிவா தான் இருந்திருக்காரு. அவர் வெளியே வந்து அப்புறம் போய் சீலை சுருட்டி வைக்கல, கல்லறைக்குள்ளேயே சீலையெல்லாம் சுருட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுட்டு ரொம்ப நீட்டா எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியே வந்திருக்கிறாரு. அப்புறம் திறந்து பார்த்தாதான் எல்லாமே நீட்டா இருக்கு. ஏன்னு கேட்டா அப்படிப்பட்ட ஆவியின் சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஜென்ம சரீரத்தை காணோம், ஆவியின் சரீரம் அங்கே இருந்தது. இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்து அவருக்கு எப்படி ஒரு ஆவியின் சரீரம் கொடுக்கப்பட்டதோ அதே போலதான் நமக்கும் ஆவியின் சரீரம் கொடுக்கப்படும். மிஸ்டர் சாமுவேல் அவர் பல கூர்ல பிரிந்திருந்தாலும் அவர் உடல் கூற்று எல்லாமே ஒன்றாக சேர்ந்து அவர் மிஸ்டர் சாமுவேல் என்ற மனித சரீரமாகி ஒரே நிமிஷத்துல அவர் மிஸ்டர் சாமுவேல் ஆவியின் சரீரமாய் இருப்பார். அவர் மனிதனாய் இருந்த மிஸ்டர் சாமுவேல் ஒரே நொடியில ஆவியான மிஸ்டர் சாமுவேலா இருப்பார். குணநலன்கள், ஆழத்துவம் எல்லாம் அப்படியே இருக்கும். வெளிப்படுத்துற விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், 13ஆம் வசனத்துல படிக்கிறோம். சமுத்திரம் தண்ணிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. சமுத்திரம் தண்ணிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். யாவரும் தங்கள் தங்கள் கிரியையின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்படியானா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அவர்களுடைய சுய நினைவுகளோடு சுய கிரியைகளோடு சுயமா அவங்க என்னென்ன பண்ணியிருந்தாங்களோ அதற்கு ஒரு நியாய தீர்ப்படைய அவரவர்கள் அவர்களுடைய நிலைமையில தான் காணப்பட வேண்டும். மிஸ்டர் சாமுவேல் மிஸ்டர் ஓபேத்தாக மாற முடியாது, இல்ல மிஸ்டர் ஓபேத் வந்து மிஸ்டர் குருஷேவா மாற முடியாது. எல்லாம் அவங்கவுங்க நிலைமையில நின்று நியாய தீர்ப்படைய வேண்டும். இதுதான் ஆவியின் சரீரம். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ஆவியின் சரீரத்தோட எல்லா இடங்களுக்கும் போய் அவர் கடைசியில பரலோகம் ஏறி போனது போல நமக்கும் ஒரு ஆவியின் சரீரம் கொடுக்கப்படும். அப்படியானா விளங்கி கொள்ளுங்க, நம்ம மரித்த உடனே எவ்வளவு நாள் கல்லறையில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கடைசி நாளிலேயோ நியாய தீர்ப்படையும் போது உலகத்தில் உள்ள சகல மனிதரும் ஒருவரும் அதுக்கு விதிவிலக்கல்ல. அலெக்சாண்டர் தி கிரேட் கூட விதிவிலக்கல்ல. எல்லா மனிதரும் உயிரோடு எழும்ப வேண்டும், எல்லா மனிதரும் நியாய தீர்ப்படைய வேண்டும், எல்லா மனிதருக்கும் ஆவியின் சரீரம் கொடுக்கப்படும். ஆனா இந்த ஆவியின் சரீரம் எல்லாருக்கும் மகிமையின் சரீரமா இருக்குமா, இல்லைன்னா சிலருக்கு இருளின் சரீரமா இருக்குமான்னு நம்ம தெரியாது. அது கடைசி நாளில தெரியும். அதுக்குதான் நமக்கு பல வரிசைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உயிர்த்தெழுதலை எல்லாரும் ஒரே நேரத்துல உயிர்த்தெழ மாட்டாங்க. சிலர் சில நேரங்களில் உயிர்த்தெழுவாங்க, கடைசியிலும் உயிர்த்தெழுவாங்க. மொத்தமா 2 உயிர்த்தெழுதலை பற்றி வேதம் சொல்லுகிறது. முதலாம் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதலில் போகிறவன் பாக்கியவான், அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் மேல் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை, 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. ஒரே தரம் மறிப்பாங்க, ஒரே தரம் உயிர்த்தெழுவாங்க, நித்தியத்துல போயிடுவாங்க. ஆனா 2ஆவது உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவனுக்கு மிகுந்த பாடுகள் உண்டு. அப்போ நான் உங்களுக்கு வரிசைகளை சொல்ல விரும்புகிறேன். எந்தெந்த வரிசையில யார் யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க நம்ம எல்லாரும் கணக்கு போட்டுக்கணும். கணக்கு போடுகிறவன் புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு புத்தி இருந்தா நம்ம கணக்கு பார்க்கணும், நம்ம எந்த வரிசையில போவோம். மொத்தமா 7 வரிசை இருக்கிறது. முதல் வரிசையில நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். உன்னுடைய வரிசை எதுங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு அதுதான் நமக்கு பாடமே. இன்னைக்கு உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறோம்னா இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு
எச்சரிப்பையும் ஒரு பயத்தையும் ஒரு எப்படியாகிலும் இந்த வரிசையில நம்ம போக வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கத்தையும் உங்களுக்குள்ள கொடுக்கறதுக்காக தான் இதை பேசுறேன். நான் இதை ரொம்ப எளிமையான நடைமுறையில ஏன் பேசுறேன்னா, எனக்கு படித்தவங்க எப்படியோ படித்துக் கொள்வாங்க, ஆங்கிலம் தெரிஞ்சவங்க எப்படியோ தெரிந்து கொள்வாங்க. ஆனா படிக்காதவங்களுக்கு இயேசு வர்றாருன்னு கூட தெரியாதவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த செய்தி போய் கிடைக்கணுமேங்கிறத நான் ரொம்ப விரும்பி இந்த செய்தியை சொல்றேன். யார் அவங்களுக்கு போய் சொல்லுவாங்க, இயேசு வருவாரு, நீ ஆயத்தமா இருக்கணும், நீ இயேசுனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், உனக்கு கொடுக்கப்பட்ட வரிசை இதுதான், இதுல போகலன்னா அப்புறம் போறது கஷ்டம்னு யாராவது சொல்லணும். இத சொன்னாதான் அவங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு பட்டி தொட்டியில பேசக்கூடிய காரியமாக இயேசுவின் வருகை இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வாரமும் நான் ஜெபித்து கொண்டு அதற்காக தான் இந்த முயற்சி எடுத்து இந்த காரியங்களை பேசுறேன். பின்ன பெயரும் வேண்டாமே புகழும் வேண்டாமே அருமையான பாஸ்டர் பாடுன மாதிரி அந்த காரியங்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேண்டியது எல்லாரும் இயேசு வர போறாரு, நம்ம ஆயத்தமா இருக்கணும், நம்ம எந்த வரிசையில காணப்படுவோம். இன்னைக்கு இப்ப நான் உங்களுக்கு அந்த வரிசைகளை சொல்ல போறேன். முதலாவது வரிசையில இயேசு கிறிஸ்து, அவர் தான் முதற் பலன். அவர் உயிரோடு எழுந்தார், மரித்தவர் உயிரோடு எழுந்து அவர் பரமேறி போயிருக்கிறார். அவர் முதற் பலன், அவர் பாவம் இல்ல, அவருக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, அவர் முதல் பலன். ஆனா அவருடையவர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கிறோம், அதுதான் அந்த மணவாட்டி சபை. அப்ப அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப அவருடையவர்கள் யாரு? இங்கதான் நம்ம யோசிக்கணும், யாரெல்லாம் அவருடையவர்களா இருப்போம். முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, நம்முடைய பாவங்கள் போக கழுவப்பட்டு, அதற்கு பின்பு ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரித்து கொண்டே இருக்கிற மக்கள் அவருடையவர்கள். அதோட இல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நிறைய பேரு டிவிலையும் மற்றதுலையும் இயேசுவை பார்க்குறாங்க, இயேசுனுடைய வல்லமைகளை உணர்ந்து கொள்றாங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்றாங்க. அற்புதங்களை பெற்றதோடு அவங்களுடைய காரியம் முடிந்தது. உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்டுட்டா அதோடு முடிந்தது. அதுக்கப்புறம் நீங்க சபையில கட்டாயமா அங்கத்தினர்களாக சேர வேண்டும். யாரெல்லாம் ஆண்டவரை பற்றி கேட்டீங்களோ, இயேசுவை பற்றி கேட்டீங்களோ, நீங்க எந்த சபையில இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க கேட்டு பார்க்கணும். நீ சபையில் இல்லாம சும்மா வீட்லயே உட்கார்ந்து இயேசு எனக்கு பிடிக்கும், இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உட்கார்ந்துட்டு இருந்தா கடைசி வரைக்கும் இயேசு பிடிக்கும் தான் உட்கார்ந்து இருக்க வேண்டும். நீங்க முதல்ல உங்களை கொண்டு போய் ஒரு சபையில சேர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு தலைவர் இருக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு போதகர் இருக்க வேண்டும். போதகர் இல்லாம இருக்கிற ஒரு கிறிஸ்தவர்களும் பரலோகத்துல வருகையில போக முடியாது. கட்டாயமா நீங்க ஒரு போதகரோடு உங்களை அட்டாச் பண்ணிக்க வேண்டும். ஒரு மெம்பர்ஷிப் கார்டு மாதிரி இருக்க வேண்டும். இன்னைக்கு ரேஷன் கார்டு இல்லைன்னா உங்களுக்கு எந்த தொகுதியில உங்களுக்கு ரேஷன் கொடுக்குறாங்க, ஏதோ ரேஷன் கார்டை வேற ஒரு தொகுதிக்கு எடுத்துட்டு போனா நீ இது இல்லம்மா, நீ அந்த தொகுதி அங்க போய்க்கோங்கிறாங்க. அதுக்கே அப்படி இருக்கும்போது இயேசுனுடைய வருகையில நிச்சயமா தூதன் கேட்பான், நீ எந்த சபைக்கு சேர்ந்தன்னு கேட்பாங்க. அந்த சபையில உன்னுடைய பேர் இருக்கிறதா? கட்டாயமா எல்லா வீட்டுல எல்லா ஆண்டவருடைய அற்புதங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டு, நாங்க சபைன்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க, நாங்க எங்கேயுமே போறது இல்லைன்னா நீங்க கட்டாயமா இயேசுனுடைய வருகையில போக மாட்டீங்க. ஏன்னா சபைதான் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்தது ரெண்டாவது, நீங்க ஞான ஸ்நானம் பெறும்போதுதான் சபையில அங்கத்தினர்களா மாறுறீங்க. எல்லாரும் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். அது தேவ கட்டளை. தண்ணியில முழுகி ஞானத்துல வந்த ஸ்நானம் தான் நமக்கு பாவங்களை முற்றிலுமா கழுவி. ஆண்டவர் பவுலை பார்த்து கேட்கிறார், இப்பொழுதும் நீ தாமதிக்கிறது என்ன, நீ உடனே எழுந்து ஞானஸ்நானம் பெறுங்கிறார். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறது அடுத்த ஒரு காரியம். மூன்றாவது, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவே பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறதும் நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ளே இருக்கிறதும் ரெண்டு முக்கியம். பரிசுத்த ஆவியினுடைய வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தால நம்மளை கரைப்படுத்தாம, இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் தான் நிறைய இருக்கு. உலகத்தார போல நம்ம ஸ்டைல் பண்ணிக்கணும், உலகத்தார போல எல்லாமே உலகத்தார போல இருக்கணும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஆலயத்துக்கு வந்துருவோம். எல்லாமே உலகத்தார போலதான் இருக்கணும். நாங்க பேசுறது, பாடுறது, ஒவ்வொருத்தருடைய சினிமா, செல்போன்ல நம்ம தெரியாம நம்ம சபையார் நம்பர் சிலரை கூப்பிட்டுட்டா அவங்க பாடுற பாட்டை கேட்டா எனக்கு அப்படியே எனக்கு என்ன இப்படி கூடவா சபையார் இருக்காங்கிற மாதிரி இருக்கும். பாட்டு கேட்கறது அவங்க கேட்டா இல்ல எங்களுக்கு கம்பெனியில இப்படி பாட்டு வச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. உன்னுடைய செல்போன்ல உன் பாட்டு கூட சுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஆண்டவருடைய வருகையில போக முடியும். இல்லைன்னா
புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யாருன்னு தான் கேட்கிறாங்க. நீ புறாவை போல இருந்தா தான் நீ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். காகம் மாதிரி அசுத்தங்களை எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தா நிச்சயமா பரலோகத்துக்கு போக முடியாது. அடுத்தது வேறுபாட்டின் ஜீவன் இருக்க வேண்டும். அடுத்தது உக்கிரானக்காரனுடைய உண்மை நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு என்னென்ன வேலை கொடுத்துருக்காரு. ஒருவேளை நீ டீச்சரா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு என்ஜினியரா இருக்கலாம், இல்லைன்னா நீ ஊழியக்காரனா இருக்கலாம். எந்தெந்த இடத்துல நீ என்னென்ன வேலை செய்யோ அந்த வேலையில நீ நிச்சயமா உண்மையா இருக்க வேண்டும். ரெண்டாவது, சபையில நீ உண்மையா இருக்க வேண்டும். சபை உனக்கு ஒரு உக்கிரான பொறுப்பை கொடுத்திருக்கிறது. சபையில உனக்கு என்ன பொறுப்பை பாஸ்டர் கொடுத்திருக்காரோ அந்த பொறுப்பை உண்மையா செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்து ஆயத்தமா இருக்கிறவங்கள தான் கர்த்தர் மணவாட்டி சபைன்னு சொல்றாரு. இவங்கள தான் ஆண்டவர் மணவாட்டியில 2வது வரிசையில் எடுத்துக்கொள்வார். இதுல எது கம்மியா இருந்தாலுமே நம்ம போறது சந்தேகம் தான். அதனால பூரணமாகி கடந்து போவோம் என்று பவுல் சொல்கிறார். பூரணப்பட்டவர்களை தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். மணவாட்டிக்கு பழுது இருக்கக்கூடாது. மணவாட்டி மெல்லிய வஸ்திரத்தினாலும் சுத்தமான ஆடையினாலும் தன்னை அலங்கரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம சுத்தமா இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை மணவாட்டியாய் அலங்கரித்து நம்மளை ஆண்டவரிடத்துல ஒப்படைப்பார், இயேசுவினிடத்துல கொடுப்பார். ஆகவே 2வது வரிசை. 3வது வரிசை அது மிகவும் பயங்கரமான ஒரு வரிசை. எப்படின்னு கேட்டா, 2வது வருஷம் மணவாட்டி சபையை எடுத்துக்கொண்டோன்னே நிறைய பரிசுத்தவான்கள் கைவிடப்படுவாங்க. நிறைய பேர் சபையில கூட கைவிடப்படுவாங்க. நிறைய பேர் கைவிடப்பட்டு போவாங்க. நான் ஏன்னு கேட்டா, மணவாட்டிங்கிறது ஒரு அந்தஸ்து. மணவாட்டிங்கிறது ஒரு அந்தஸ்து. எனக்கு அடிக்கடி என்னுடைய தகப்பனார் சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வரும். என்னன்னு கேட்டா, ஒரு ராஜா இருந்தாராம். அவர் மேல வீட்டுல தினமும் மேல் மாடியில உப்பரையில அவர் வாக்கிங் போவார். அவர் நடந்து கொண்டே இருப்பார். அப்ப அவருடைய அரண்மனைக்கு கீழே கொஞ்சம் தூரத்துல ஒரு சின்ன வீடு இருந்தது. அந்த வீட்டுல ஒரு அழகான பெண் இருந்தா. அப்போ தினமும் இவர் வாக்கிங் போகும்போது அவர் அந்த இடத்தையெல்லாம் பார்த்து அதை பார்ப்பாரு, அந்த பெண்ணையும் பார்ப்பாரு. உடனே அந்த பெண்ணு ஊர் எல்லாம் போய் சொல்லிடுச்சு, ராஜா தினம் மாடியில என்னதான் பாக்குறாரு, என்ன கல்யாணம் பண்ண போறாருன்னு, எல்லா இடத்துலயும் என்ன கல்யாணம் பண்ண போறாருன்னு இந்த பொண்ணு சொல்லிடுச்சு. நல்லா தப்பட்டை அடிச்சிருச்சு. ஆனா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இவருக்கு ஒரு ராஜமுறைமையின்படி ஒரு நல்ல ராஜஸ்திரிய பார்த்து இவருக்கு ஒரு கல்யாணம் ஆயத்தம் பண்ணினாங்க. அப்போ அவளுடைய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க, உனக்கும் ராஜாவுக்கு தான் கல்யாணம் ஆகும்னு சொன்னேன், இப்ப பார்த்தா அவர் ராஜா தன்னுடைய ஸ்திதிக்கேத்த ஒரு ராஜஸ்திரிய கல்யாணம் பண்றாருன்னு கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்லிச்சான், நான் அப்படிதான் நினைச்சேன், என்னதான் கல்யாணம் பண்ணுவாருன்னு நினைச்சேன், ஆனா இப்படி அவர் தன்னுடைய தகுதிக்கேற்றது போல ஒருவர் தெரிந்து கொள்வார் நான் நினைக்கலன்னு சொல்லிச்சான். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. நானும் போவேன், நம்ம எல்லாம் பாட்டு பாடுறோம், இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான் மோட்சலோகம் சேர்ந்துடுவோம் பேசிட்டு அடுத்த நிமிஷமே பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போடும்போது அப்புறம் கடைசியில ஒரு நாள் அவங்க சொல்லுவாங்க, நீ போக மாட்டேன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். எல்லாரும் சொன்னாங்க அந்த பொண்ணுகிட்ட, உன்னை ராஜா கல்யாணம் பண்ண மாட்டான்னு எங்களுக்கு அன்னைக்கே தெரியும், நீதான் வாயாடி சொல்லிட்டு இருந்தேன். அதே போலதான் இன்னைக்கு நாமும் போவோம் நினைக்கிறோம், ஆனா நம்ம போக முடியாம போயிடும். அதனால நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ 3வது வரிசையில கைவிடப்பட்டவங்க, சபையில நிறைய கைவிடப்பட்டவங்க தான் 3வது வரிசையில. அந்தி கிறிஸ்து வந்துருவாரு. என்னைக்கு இயேசு சபையை எடுத்துக்கொள்கிறாரோ அடுத்த கொஞ்ச நாள் அந்தி கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவாரு. திடீர்னு அந்தி கிறிஸ்து எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு சின்ன கொரோனா லாக்டவுனே நம்ம இந்த பிரச்சனையே தாங்க முடியல. அவர் கொடுக்கிற பிரச்சனை, நீ வாங்கக்கூடாது, விற்க கூடாது, சாப்பிடக்கூடாது, பஸ்ல போகக்கூடாது, எல்லாத்துக்கும் நீ என்னுடைய பேர் வச்சுட்டு தான் போகணும், என்னுடைய நாமம் தரித்திருக்கணும், நெற்றியிலாவது கையிலாவது என்னுடைய நாமம் தரித்திராவிட்டால் நீ எங்கேயுமே போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, இ பாஸ் வாங்க முடியாது. அப்ப என்ன செய்ய முடியும்? அப்ப நமக்கு துன்பத்துக்கு மேல துன்பம், ஒரு பக்கம் துக்கம், ஐயோ ஆண்டவருடைய வருகையில நான் போகலையே அப்படிங்கிற ஒரு துக்கம், இன்னொரு பக்கம் நமக்கு எந்த இடத்துலயும் வழி இல்லை, போருக்கு எங்கேயுமே நீ எஸ்கேப் ஆகி போக முடியாது. இப்படிப்பட்ட உபத்திரவத்துக்குள்ள பயங்கர லாக்டவுன்ல இருக்கும் பொழுது நமக்கு அது மிகுந்த உபத்திரவமா இருக்கும். ஒருவேளை நம்ம ரத்த சாட்சி அந்த நேரத்துல மரித்தோமானால் நம்ம அந்த 3வது வரிசையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்கம்மா. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும்
இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இவங்க தான் உபத்திரவ காலத்து கிறிஸ்தவர்கள். இவர்கள் கரெக்டா இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அவங்க முத்திரைய பதிக்கல, நெற்றியிலாவது கையிலாவது முத்திரையை எடுத்துக்கொள்ளல. இப்ப இது அந்தி கிறிஸ்து காலத்துல காணப்படுகிறார்கள். அப்ப சபை அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும். கர்த்தர் மனவாட்டிய கஷ்டப்பட விட மாட்டாரு, மனவாட்டி எடுத்துக்கொள்வாரு. அதற்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சிரச்சேதமாகும். இந்த சிரச்சேதம் பண்ணப்பட்டவங்க தான் 3வது வரிசையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இவங்க எப்ப எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னா, முதல் 3 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சி முடிந்த உடனே இயேசு ஒரு வெண்மேகத்துல வருவாரு, இவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போவாரு. அப்ப இவங்க எல்லாம் இயேசுவோடு கூட போவாங்க. இவர்களும் 1000 வருஷம் அரசாட்சியில பங்கு கொள்வாங்க. இவர்களுக்கு இன்னொரு தருணம் இருக்கிறது. அருமையான விசுவாசியே, நீ மனவாட்டி சபையோட கூட எடுத்துக்கொள்ளப்படாம கைவிடப்பட்டீங்கன்னா இவனுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த ஒரு சான்ஸ் மிக கஷ்டமான சான்ஸ் தான். இதை இவ்வளவு சுலபமா வாழ்கிற நேரத்திலேயே ஆண்டவருக்காக நம்ம ஒரு பொட்டையும் பூவையும் விடலைங்கிறவங்க இதுல போய் நம்ம என்னத்தை போய் நம்ம ஆண்டவருக்காக கொடுக்க போறோம். ஆனாலும் ஒருவேளை மனதுல நமக்கு ரொம்ப வேதனைப்பட்டு, ஐயோ நான் அந்த பெரிய தகுதியை இழந்துட்டேன்னு நினைச்சா, இந்த 3 வருஷத்துல நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஜீவனை கொடுத்து மறித்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போகலாம். இது வருஷம் 3. 4வது வருஷம் நான் ஏற்கனவே பேசினது போல அந்த 2 தீர்க்கதரிசிகள் ஏனோக்கும் எலியாவும், அவர்களுக்கு தான் இதுவரைக்கும் கல்லறை இல்லை. அவர்கள் உயிர் தெழுவார்கள். அவர்கள் 4வது வருஷத்துல உயிர் தெழுந்து தேவனிடத்துல சேருவாங்க. 5வது வருஷம் பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்கள். தானியேல் 12:2 படிக்கிறோம். அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார் தானியேல் இடத்துல, நீயும் உன்னுடைய பங்கு விதத்துக்கு எழும்புவாய்னு சொல்றாரு. சங்கீதம் 50 பலியினால் என்னோட உடன்படிக்கை பண்ணினவர்களே நீங்க எல்லாரும் வாருங்கன்னு சொல்லுவாங்க. வாசிங்க தானியேல் 12:2 வாசிங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். சரி, அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 5வது வருஷம். 6வது வருஷத்துல மீண்டுமாக அந்தி கிறிஸ்துனுடைய 2வது 3 வருஷத்துல உபத்திரவ காலத்துல இருந்த பரிசுத்தவான்கள், அவர்கள் யாரெல்லாம் ஆண்டவருக்காக சிரச்சேதம் பண்ணப்பட்டு தங்கள் ஜீவனை கொடுத்தாங்களோ அவர்கள் எல்லாம் மீண்டுமாய் உயிரோடு எழும்புவார்கள். இது 6வது வருஷம். அப்படியானா முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு என்ன இருக்கு? 6 வருஷம் இருக்கு. இதுல எதுலயாவது நீ போனீனாதான் நீ பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவான். அப்ப இந்த 6 வழியிலையும் 6 வரிசையிலையும் நீ ஏதாவது ஒரு வரிசையில பரலோகம் போயிருந்தாதான் நீ பரிசுத்தவான். இல்லைன்னா நீ பரிசுத்தவான் கிடையாது. இன்னும் ஒரே ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, அது 2வது உயிர்த்தெழுதல். இது 7வது வரிசையானாலும் இது 2வது உயிர்த்தெழுதல். இந்த 2வது உயிர்த்தெழுதல் எப்படி இருக்குமா? வாசிங்க வெளிப்படுத்துற விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் படிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்போ எல்லாரும் நியாய தீர்ப்பு அடைந்தாங்க. இதுல என்னன்னா, உலகத்துல இருக்கிற சகல பேரும், உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில அந்த கடைசி 1000 வருஷம் முடிஞ்சு கடைசி நாளில கடைசி நியாய தீர்ப்பு, the last judgment, அன்னைக்கு வரைக்கும், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில 1000 வருஷம் அரசாட்சியில, அதுக்கப்புறம் கோகு மாகோகு யுத்தத்துல மரித்தவங்க, இப்படி எல்லா மரித்தவர்களுமா சேர்ந்து கடைசியில ஒரு நாள் உயிரோட வருவார்கள். அவங்க எங்க இருந்தாலும் சமுத்திரம் கொடுத்துரும், தண்ணி கொடுத்துரும், தீ நெருப்பு அவங்க யாரெல்லாம் சித்தவங்களை கொடுத்துரும். எல்லாரும் இயேசுக்கு முன்னால நிக்கணும். இயேசுனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னால உலகமே நிக்க வேணும். அதைத்தான் இன்னைக்கு உயிர்த்தெழுதல் சொல்றோம்.
ஆரம்ப சிருஷ்டிப்பு நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து அந்த 1000 வருஷம் அரசாட்சி முடிந்து அவர் நியாய தீர்ப்புக்கு ஒரு உயிர்த்தெழுதலை கொடுக்கிற வரைக்கும், அந்த நாள் வரைக்கும், அந்த நியாய தீர்ப்பு கடைசி நாள் வரைக்கும் யாரெல்லாம் உலகத்துல பிறந்திருந்தார்களோ எல்லாரும் எழுந்து சர்வ வல்லவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். இந்த நியாய தீர்ப்பு மிகவும் பயங்கரமான நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்புல ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு போவாங்களா தெரியல, ஆனா நிறைய எல்லாருமே நரகத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத எல்லாரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இது மிக பயங்கரமான வரிசை. இந்த வரிசையில நம்ம யாருமே காணப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஜெபம். இவ்வளவு நாள் ஆலயத்துக்கு வர்றோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், தசம்பா கொடுக்கிறோம், காணிக்க தசம்பாக எல்லாம் வேஸ்ட். அப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள இப்படி பரிபூர்ண ஜீவியம் ஜீவிக்காம இருந்தா நம்ம நான் வர்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் செலவு பண்றது கூட வேஸ்ட். எல்லாமே நமக்கு வீணா போய் விடுமே, நம்முடைய வாழ்க்கையே வீணா போயிடும். அதனால நம்ம முதலாவது ஆண்டவரிடத்துல சொல்லணும், ஆண்டவரே எப்படி ஆகிலும் உங்களுடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், நம்ம உங்க வருகைக்காக நாங்க ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். என்றைக்கும் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு ராத்திரி நீர் வருவீரானால் நான் உம்முடைய பரிசீலத்தில் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக என்னை முழுவதும் பரிசுத்தமாக்கும் ஐயா என்று சொல்லி ஜெபித்து படுக்க வேண்டும். காலையில் எழுந்த உடனே சொல்லணும், இந்த நாள்ல நான் நிறைய வேலைகள் செய்ய போறேன், எந்த வேலை செய்யும் பொழுதும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை நான் விட்டு கொடுக்காதபடி உண்மை உத்தமா உக்கரான கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக என்னுடைய வேலையை செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி முழுவதும் ஜாக்கிரதைப்பட வேண்டும். எனக்கு தெரியும் 1975 76 எல்லாம் சென்னை பட்டணமா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், எல்லாரும் இயேசுவின் வருகை பற்றி அதிகமா பேசி இயேசுவின் வருகைக்கு அதிக ஆயத்தமா இருந்தாங்க. எனக்கு தெரியும் ஜீவானந்தம் பாஸ்டர் இருந்தாரு, மகிழ்ச்சி ஆசிரியர். அவர் எங்களுக்கு ஒரு தடவை பிரசங்கம் பண்ணாரு. அவர் சொன்னாரு, நாங்க சென்னையில எல்லாம் நாங்க ஒருத்தர் வீட்டுல இருந்து காலையில வேலைக்கு போகும்போது மனைவி கிட்ட சொல்லிடுவோம், இந்த பாரு நான் வேலைக்கு போறேன், கர்த்தர் அதுக்குள்ள வந்துட்டாருன்னா நீயும் நானும் அங்க மத்திய ஆகாயத்துல சந்தித்து கொள்வோம், பை பைன்னு சொல்லிட்டு தான் நான் போவேன் வேலைக்குன்னு வரேன். அவ்வளவு தூரம் ஆயத்தமா இருந்தாங்க. இன்றைக்கு நிறைய நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. நம்முடைய ஆண்டவரிடத்துல இருந்து நம்ம பிரிக்கிற பல காரியங்கள், ஆண்டவர்கிட்ட சோசியல் டிஸ்டன்சிங் வைக்கிற மாதிரி நிறைய காரியங்கள் உள்ள வந்துருச்சு. அதனால ஆண்டவரை நம்ம மறந்துடுறோம். அதனால அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த செய்தியை நான் ஏதோ ஒரு சும்மா ஏதோ நம்மளும் செய்தி கொடுக்கணுங்கிறக்காக நான் கொடுக்கல. உண்மையான பாரத்தோட, உண்மையான கவலையோட, கண்ணீரோட நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவோம். இயேசுனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். அவர் ஆயத்தமானவரே ஆகாயம் சேர்க்க அவனியில் வாராரேன்னு பார்த்தோம். அதனால அவர் வரும் பொழுது நம்ம எல்லாரும் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். என்னுடைய தாப்பனார் எப்பொழுதும் ராத்திரி ஜெபித்து படுப்பார், ஆண்டவரே இன்றைக்கு நீர் வரவில்லை, இன்றைக்காவது இதுவரைக்கும் நீர் வரவில்லை, இன்றைக்காகிலும் நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும். அப்படி அவளோடு எதிர்பார்க்கிற சபை, அவளோடு எதிர்பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் தன் இடத்துல சேர்த்து கொள்வார். வேத வசனம் சொல்லுகிறது, லூக்கா 21:36 மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமாக எண்ணும்படி நீங்கள் ஜெபித்து விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு ஜெப ஜீவியம் நல்லா இருக்கணும். மனுஷகுமாரன் முன்பாக நம்ம நிற்க பாத்திரமாக நம்ம ஜெபிக்கணும். அப்போ the church that is praying, the church that is waiting, பிலிப்பியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று நம்ம எதிர்பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு எதோ எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு வந்துருவார். நீங்க யாராவது இன்னைக்கு எதிர்பார்த்தீங்களா? நீங்க ஒரு நிமிஷமாவது ஆண்டவர் ஒருவேளை வந்துருவாரோ அப்படின்னு நினைச்சீங்களா? அதுக்காக ஆயத்தப்படுத்தினீங்களா? எல்லாம் ஊருக்கு போறதுக்கு, மெட்ராஸ் போறதுக்கு, பாம்பே போறதுக்கு, வெளியூர் போறதுக்கு எவ்வளவு ஆயத்தப்படுத்துறோம். என்னென்னவோ பண்றோம், அதை வாங்குறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா போறதுக்கு முன்னால போய் எல்லாமே வாங்கினேன், நிறைய வாங்கினேன். அமெரிக்கா போறேங்கிற ஒரு சந்தோஷத்துல பயங்கர ஆயத்தம் பண்ணினேன். அப்போ நான் நினைப்பேன், இதை விட ஆயத்தம் பரலோக ராஜ்யம் போறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி எல்லாம் கேட்டீங்க. இது ஏதோ உங்களுக்காக அல்லது ஏதோ அட்வைஸ்மெண்ட்டுக்காக பிரசங்கத்திற்காக செய்யப்பட்டதில்லை.
உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முற்றிலும் ஒரு புதிய எழுப்புதல், புதிய ஆசீர்வாதம் பெறத்தக்கதாக நாங்கள் இந்த செய்தியை கொடுக்கிறோம். நீங்க இதையெல்லாம் சேர்த்து வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படும்படி உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது வாரம் நீங்க இந்த செய்தியை நீங்க கேட்கலாம். இது மற்றவர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை அனுப்புங்க. அவங்களெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு, அல்லது நீங்களும் எங்களுக்கு தெரியப்பட்டுள்ளானால் உங்களுக்கு ஆண்டவர் கனத்தையும் மகிமையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஒருவன் எனக்காக ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அதாவது நீங்க என்ன பண்ணாலும் சரி, நீ அதை பண்ண இதை பண்ணங்கிறத விட கர்த்தருக்காக எதை செய்தீர்களோ அதே உங்களோடு கூடும். அதனால்தான் ஒரு அழகான பழமொழி சொல்வார்கள், only one life will be passed and what you have done for Christ will last long. நீ கிறிஸ்துவுக்காக எதை செய்தீர்களோ அதுதான் உங்களோடு கூடும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் உங்களோடு கூட இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். May God bless you.